ஹாய் மக்களை, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையோட இறக்கத்தில் நல்லா இருக்கிற மக்களை. அப்புறம் இந்த ஒரு நியூஸ் மக்களை, இந்த உங்கள் அம்மா கேன்சர் பேஷண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காதனால அந்த பையன் போய் டாக்டரை கத்தியில் குத்துனார் இல்லைங்களா, கலைஞர் மருத்துவமனையில், கவர்மெண்ட்டு கலைஞர் மருத்துவமனையில் நடந்த அந்த அந்த சோக செய்தினால் அந்த அன்றைக்கி எல்லாருமே ரொம்ப வேதனைப்பட்டோம். நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் அந்த பையனுக்காக. அந்த பையன் ஆல்ரெடி முடியாத பையன், அவங்க அம்மாவும் முடியாமல் படுத்துருக்குது. அவங்க அம்மாவுக்கு அந்த பையன் தான் பக்கபலமாக இருந்தான். கடைசி அந்த பையன் இப்படி இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டானே அப்படின்னு. அந்த பையன் செஞ்சதில் அந்த பக்கம் அந்த பையன் பார்த்தா ஒரு பக்கம் தப்பாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த பையன் செஞ்சது அவனுக்கு எந்த அளவுக்கு அவன் பாதிக்கப்பட்டிருப்பான்றது நம்ம மேலே வீடியோவில் போட்டிருந்தோம். ஆனால் இப்போ அந்த பையனுக்காக நாங்கள் எல்லாம் வேண்டிக்கிட்டோம் மக்களை. இப்போ அந்த பையனுக்கு நீதி கிடச்சிருக்குது. வெயிலில் விட சொல்லியிருக்கிறாங்க மக்களை அந்த பையனுக்கு நிச்சயமாக. ஆனால் ஒன்று மட்டும் கேள்விப்பட்டேன் மக்களை, பையன் கத்தியில் குத்துனான்னு சொல்லி அந்த பையனை கொண்டு வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஜெயிலில் போட்டிங்க. ஓகே, ட்ரீட்மெண்ட்டே எடுக்காத அரசு மருத்துவமனையில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமே, ட்ரீட்மெண்ட்டே சரியாக எடுக்க மாட்டாங்க. அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்காத அந்த டாக்டருக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தீங்கன்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதனால அந்த நீதிபதி அவருக்கு அந்த பையனுக்கு சாதகமாக பேசி அந்த பையனுக்கு இது பண்ணியிருக்காங்க. டாக்டருக்கு நிச்சயம் ஒரு நாள் அவருக்கு தண்டனை கிடைக்கணும். வேலையை விட்டு தூக்கிடணும் மக்களை. அரசாங்கத்தில் வந்து வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும், கண்டக்டர்லேருந்து டிரைவர்லேருந்து பெண்ற அட்டுழியம் தாங்க முடிய மாட்டேன். இந்த ஃப்ரீ பஸ்லேருந்து இந்த ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாருமே அட்டுழியம் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு யாருமே இல்லாதனால இந்த மாதிரி சில காரியங்கள் நடக்குது. ஆனாலும் அரசாங்கம் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது. நிச்சயமாக இதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கணும். இப்போ வந்து அந்த மருத்துவமனைக்காக வந்துக்கிற ஒரு அமைச்சர் வந்து நல்லா எல்லாம் பார்க்குறாரு. நிறைய இந்த கோயம்புத்தூரில் கூட டாக்டர் அன்றைக்கி கோயம்புத்தூர் கூட அன்றைக்கி பேஷண்ட்டுங்களை வந்து பார்க்க வந்து ஒரு கலெக்டர் அம்மா வந்து அந்த அம்மா வந்து உடனே அந்த அங்கே இருக்க வெளியில் படுத்திருந்தவங்களுக்கெல்லாம் வந்து இது திறந்து விட சொல்லி, ஹாலை திறந்து விட சொல்லி அந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுத்தாங்க. இதெல்லாம் சில காரியங்கள்லாம் அங்கங்கே நல்லது நடக்குது. ஆனாலும் இந்த மாதிரி அட்டுழியம் பண்ணுறவங்களும் அநேகர் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் திருத்தணும். அதனால்